கண்மணி காதல் வாழ வேண்டும், கண்களால் வார்த்தை பேச வேண்டும். இந்த வில்லேஜ என்னமோ நினைச்சேன், பட் பரவாயில்ல. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அதோட இயற்கையான காத்து வர வீசுது. ஜில்லுன்னு இருக்குப்பா. டேய், அங்க பாத்தியாடா? அதுல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாத்தியா? இன்னைக்கு கிளவி கிட்ட மாட்டி விட்டது இவன் தான்டா. ஓஹோ, அவனா இவன். இங்கிட்டு தள்ளு. என்னடா பண்ற? என்னவே புசுக்கண்டு காத்த பிடிங்கிட்டாங்க. ஏய், என்னடா பாக்கல? உன் பைக்கோட காத்து பிடிங்கி விட்டது நான் தான். வாட்? உன்னை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்க. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது. ஒரு பொண்ணை யாருன்னே தெரியாம எப்படி அவளை லவ் பண்றேன்னு சொல்லுவ? அது மட்டும் இல்லாம ஓடி போறமெண்ட் எல்லாம் ஒரு கிளவி கிட்ட போய் சொல்லியிருக்க. இங்க சொன்ன பொய்யால அந்த பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு சும்மா போய் சொல்லியிருக்க. பொய்யா? ஏமா குட் பாய். நான் எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்றது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ என்ன பாய் ஃப்ரெண்டா? இல்ல அவ. ஏய், அவ தம்பிடா. ஓஹோ, அப்ப நீங்க எனக்கு மச்சான். தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கூல் மச்சான் கூல். இப்ப எதுக்கு கோபப்படுறீங்க இப்படி? டேய் புறம்போக்கு பையலே, யாருக்கு யார் மச்சான்? ஐயோ பேபி, நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் தம்பி எனக்கு மச்சான் தானே. டேய், இந்த காதல பூ சுத்துற வேலையெல்லாம் ஒரு யார்கிட்ட வச்சுக்கோ. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த கிழவிக்கிட்ட நீ எதுக்கு அப்படி போய் சொன்ன? அதான் சொல்றேன்ல. உன் அக்கா தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எல்லாம் போய் சொல்ல தெரியாதுப்பா. ஏ பேபி அப்படி பண்ண? உனக்காக 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி என்ன ஏமாத்திட்டியே. ச்சே, நீ மட்டும் அன்றைக்கு நைட் வந்திருந்தீண்டா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது தம்பதிகளா இந்த ஊருக்கு வந்திருக்கலாம். ச்சே, இவனுக்கு என்ன மண்டை கலண்டுட்டா? அடியே உண்மையை சொல்லு. இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? போடா கரவாச்சட்டி. இங்க பாரு, சும்மா எதையோ உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. கண்ணாட கால்ல கிடக்கிறத எடுத்து அடிச்சிருவேன் பாத்துக்கோ. புறம்போக்கு பையன் யாரா நீ? வீணா போனவன். உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணா? வீணா என் மேல பழிய போட்டு என் வாழ்க்கையவே சிதைச்சிட்ட. ஒண்ணு என் படிப்பு மேலேயே மண்ணை தூவிட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. பொறுக்கு பையன். சத்தியமா வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ எல்லாம் விளங்காம தான் போவ. தேங்க்யூ பேபி. இருடி, இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன் சார், நீங்க அக்கா தங்கச்சியோட எல்லாம் பிரச்சனையா? இல்லாம ஒரு பொண்ணு மேல வீணா பழிய போட்டுட்டு இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு பக்கமா இல்ல? இதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணை யாராவது சொல்லி இருந்தா இப்படித்தான் பல்ல காமிச்சிட்டு நிப்பீங்களா? அது நான் சும்மா ஃபன்னா தான் பண்ணாங்க. அதையும் சீரியஸா எடுக்கிறீங்க? இது ஃபன்னா? அதெல்லாம் சிட்டி பொண்ணுங்களோட இருக்கட்டும். இது கிராமம் சார். இங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம ஒரு பொண்ணோட மனசை நோக்கடிச்சிருக்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறது உங்களுக்கு ஃபன்னா சார்? சந்தியா ஏன் அக்கா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஃபன்னு ஒரு பேரை பாத்தீங்களே, உங்களால அவளோட படிப்பு, அவளோட எதிர்காலம் எல்லாமே போச்சு. நீங்க சொன்ன அந்த சின்ன பொய்யால அவ எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சாலும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டு பொண்ணா இப்படி பண்ணுவீங்களா? நீங்க ஃபன் பண்றதுக்கு ஒரு பொண்ணோட எதிர்காலம் தான் கிடைச்சதா? அவ தப்பே பண்ணாம அவ மேல வீணா பழிய சுமத்தி அவளை கலங்கப்பட வச்சுட்டல. நீ எல்லாம் என்ன ஆம்பளை? ஒரு பொண்ணை மதிக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான ஆம்பளை. உங்களை பார்த்தா டீசெண்டா படிச்ச ஒரு மாதிரி தான் இருக்கு. இனிமேல் எந்த பொண்ணுகிட்டையும் இப்படி விளையாடாதீங்க. உங்களோட இந்த ஃபன் பண்றதெல்லாம் சிட்டி பொண்ணுங்களோட வச்சுக்கோங்க. ஓகே? ஃபன் பண்ற பேர்ல கிராமத்து பொண்ணுங்களோட எதிர்காலத்தை அழிச்சிடாதீங்க சார். படிச்சவரு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இங்க பாருங்க, இன்னொரு தடவை அவளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா நான் அப்படி பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். சரி, வா போலாம். ஆளும் மூஞ்சியும் சரியான ஃப்ராடு. நீ எல்லாம் புலங்க மாட்டடா. காணும் நட. சும்மா பொண்ணா பண்ணினது அது இவ்வளவு சீரியஸா முடியும்னு நான் எதிர்பார்க்கல. கீர்த்தி நில்லு. இவனா? கீர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நீ யார் எனக்கு? நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? என்ன பார்த்தாலே எதுக்கு எரிஞ்சு விழுற? இப்ப அவனோட தன்மையா தானே நடந்துக்கிறேன். நீ எதுக்கு எரிஞ்சு விழுற? ஆமா, உனக்கு என்ன வேணும் இப்ப? நான் அவ்வளவு பெரிய ஆளுண்டு உனக்கு நல்லாவே தெரியும். மினிஸ்டரோட பையன் கூட உனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்ப? நான் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்கு 1000 பொண்ணுங்களை ஏன் பின்னாடி சுத்த வைக்க முடியும். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் கொடுக்குற இல்ல. ஏன்டி இப்படி பண்ற? ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கலடா. அதான் உன் வாயால நீயே சொன்னியே, ஒரு நிமிஷத்துக்கு 1000 பொண்ணுங்களும் பின்னால சுத்த வைப்பேன்ட்டு. அப்புறம் எதுக்குல என் பின்னால சுத்துற? இங்க பாரு கித்தி, அவளும் நீயும் ஒன்னா. அவளுக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க. ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல கித்தி. அதனாலதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சங்கர், தோல்ல இருந்து கையெடு. ஏன் கீத்தி இவ்வளவு கோவப்படுற? நான் சும்மா கேஷுவலா தானே போட்டுருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. கையெடு. மினிஸ்டர் பையனாண்டு கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டுறாத. கையெடு. இங்க பாரு கீத்தி, நான் நினைச்சா அப்பாவோட வந்து உன்னை பொண்ணு கேட்க முடியும். உங்க அப்பனோட சம்மதத்தோடயே உன்னோட கழுத்துல என்னால தாலி கட்ட முடியும். பாக்குறியா? என்னால முடிஞ்சதை பண்ணிக்கூடா. படா ஓகே, கையெடுற முதல்ல. யார் இவன்? என் கீத்தி தோல்லையே கை போட்டுருக்கான். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். டேய், அவ தோல்ல இருந்து கையெடுறா. ஹலோ மிஸ்டர், ஹூ ஆர் யூ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அவ மேல இருந்து கையெடு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. நீ எதுக்கு நடுவுல வர? சமோதிங்க போயிடு. இல்லாம இடையில வந்து பூந்தின்னு வச்சுக்கோ. மூஞ்சி பஞ்சர் ஆகிரும். போட. ஏய், உனக்கு வீரம் இருந்தா என்கிட்ட மோதுடா. அடைச்சி அவ மேல இருந்து கையெடு. கீதி, யாரு இவன்? இல்லாம நமக்கு இடையில எதுக்கு வரான் இவன்? அவன் தண்ட ஆளு மேல கை வச்சா சும்மா இருப்பானடா. புறம்போக்கு கையெடுறா.
ஏய் கீதி, யாரடி இவன்? நம்ம 2 பேருக்கு இடையில இவன் எதுக்கு வரான்? என்னடா? ஏய், முன்னாடியே அவளை மிரட்டிட்டு இருக்க. ஏய், யாரா நீ? எனக்கும் அவளுக்கு இடையில தேவையில்லாம நீ எதுக்கு மூக்கடு வைக்கிற? பேசாம ஒதுங்கி போனியாண்டா, அது உனக்கு நல்லது. இல்லையான்னு வச்சுக்கோ, சேதாரமாயிருவ. என்னடா மிரட்டி பாக்குறியா? இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டேய் உன் அப்பன் பெரிய மினிஸ்டர்டா, எனக்கு என்ன பயமா? இங்க பாருடி கீதி, ஒழுங்கு மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன்டா, அது உனக்கு நல்லது. இல்லையான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டவும் நான் ரெடிதான். உனக்கு எப்படி வசதி? ஏய் ஏய் கிரிவன், ஏய், இந்த ஏரியாவுக்கு புதுசு நீ. என் மேல தெரியாம கை வைக்காத. கையறா. நீ எவ்வளவு பெரிய புடுங்கியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நீ எவ்வளவு பெரிய வேணா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்படி? அவ கழுத்துல நீ தாலி கட்டிவியா? கிரிவன் வேணாண்டா விடு. எங்க என்ன மீறி அவ மேல உன் சுண்டு விரல் படட்டும் பாப்பான். மொத்தமா உன் கதையை முடிச்சுடா. இதுக்கப்புறம் அவளை நீ டிஸ்டர்ப் பண்றது தெரிஞ்சது ஒன்ன சீவிடுவேன். அதையும் பாக்கலாம்டா. எம்எல்ஏ நீ கை வச்சுட்டுல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஊரை விட்டு நீ போறதுக்குள்ள உன் கதையை முடிக்கல. என் பேர் சங்கர் இல்லடா. அதையும் பாக்கலாம்டா. இவன் அவனை பற்றி உனக்கு தெரியாது. கையெடு. நீ வா, முதல்ல நம்ம போயிடலாம். இது நான் தான் சொல்றேன்ல, அவன் சட்டையில இருந்து கையெடுத்துட்டு வா. என்னடி எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு வர? இவன் யாரடி உனக்கு? இவனை நீ காதலிக்கிற மாதிரி இவனுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்க. யாரடி இவன்? உனக்கு இவனுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா தெரியணுமா? ஆமாண்டி, கண்டிப்பா தெரிஞ்சதான் ஆகணும். ஆமாண்டா, அவனை நான் லவ் பண்றேன். என்ன இப்ப? கீதி, இவன்கிட்ட எதுக்கு வெட்டி பேச்சு? நீ வாட, நாம போலாம். சின்னையா டீ. ஐயோ, நான் எதையும் பார்க்கல. ஏய் ரோனு, என்னாச்சு? எதுக்கு திரும்பிட்ட? மன்னிச்சிருங்க சினியா, அது நான் எதையும் பார்க்கல. ஓஹோ, இதுதான் விஷயமா? மவளே, இன்னைக்கு நீ சிக்கின. சினியா, நான் டீ இதுல வைக்கிறேன், எடுத்து குடிங்க. டீ எடுத்துட்டு வந்தா கையில கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். மறந்துட்டியா? நீ அதுல வச்சுட்டு போனா நானும் மறந்துடுவேன். அப்புறம் அது ஆறு போயிடும். ஆறுன டீயை நான் எப்படி குடிக்கிறது? பக்கத்துல வந்து டீயை கொடுத்துட்டு போ. இல்ல, அது நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா? இந்தாங்க சினியா, டீ பிடிங்க. அதையே மோத்த பார்த்து கொடுத்தா என்ன வாங்க? வம்பு பண்ணாதீங்க சினியா, டீ பிடிங்க. நான் போறேன். எங்கடி இவ்வளவு பாக்குற? சினியா, என்ன பண்றீங்க? கையை விடுங்க. சினியா வேணாம், கையை விடுங்க. இது அப்பத்தாக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லையான்னு பண்ணிடும். விடுங்க சினியா. சின்னையா, என்ன பண்றீங்க? விடுங்க. உங்க வீட்டுல யாராவது பாத்துட்டா அது எனக்கு நீ நான் வீடா மட்டும் விலகி தான் போல. ஆனா பாத்தியா, அந்த கடவுளோட விதிய நீ ஏன் வந்து மேல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கடவுளோட விதி இல்ல, உங்களோட சதி. எதுக்கு சினியா காலை வச்சு தட்டினீங்க? அதனாலதான் உங்க மேல வந்து விழுந்தேன். விடுங்க சினியா, நான் போகணும். தள்ளுங்க சினியா. ஏ தள்ளாதடி. பிரச்சனை? விடுங்க சினியா, நான் போகணும். உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு போகாம இல்லையா? இங்க பாருன்னு ஒன்று என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்லு. இல்லையா பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு எதுக்கடி இப்படி பாடப்படுத்துற? சினியா, உங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணலையா? நான் உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணுதான். என் மேல நீங்க ஆசைப்படுறது ரொம்ப தப்பு சினியா. நீங்க செய்யற தப்பையே நான் செய்தேன்னா இந்த வீட்டுக்கு செய்யற துரோகம். நீங்க பாருங்க, உங்க வீட்டுல உங்க தகுதிக்கு ஏத்தா போல பொண்ணு பாப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு என்ன? நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். வீட்டுல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. உன்ன மனசுல வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு பொண்ணு கூட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்படி நான் பண்ணா என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கு நான் பண்ற துரோகம் இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. தயவு செய்து உங்க மனசை மாத்திக்கோங்க. இப்ப என்ன விடுங்க. அப்படியெல்லாம் என் மனசை மாத்திக்க முடியாதுடி. எனக்கு கண்டு இருக்கிறது ஒரு மனசுதான். அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை மாத்திக்க எல்லாம் முடியாது. நீ வேணா மனசை மாத்திக்கோ. கொஞ்சம் விட்டா நம்மளையே குழப்பி போடுவாரு. பேசாம தள்ளி விட்டுட்டு போயிட வேண்டியதான். மன்னிச்சிருங்க சினியா, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீ நான் வீடா மட்டும் விலகி தான் போல. ஆனா பாத்தியா, அந்த கடவுளோட விதிய நீ ஏன் வந்து மேல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கடவுளோட விதி இல்ல, உங்களோட சதி. எதுக்கு சினியா காலை வச்சு தட்டினீங்க? அதனாலதான் உங்க மேல வந்து விழுந்தேன். விடுங்க சினியா, நான் போகணும். எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும். எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும். ஓய், இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. என்ன விடுங்க, நான் போகணும். ஹலோ மேடம், உன் மேல இருந்து கையெடுத்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. இப்ப நீதான் என்னில சாஞ்சிட்டு இருக்க.
என்னடி எழுந்திருக்கவே மனமில்ல போல. இந்த ரேணு பிள்ளை எங்க போயிருச்சு? அடியே ரேணு ரேணு. ஐயோ அப்பத்தா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதே, இந்த கிளவிக்கு மூக்குல வைத்திரும். தேங்க்ஸ்டா மச்சான். நண்பனோட காதலுக்காக உன்னை வில்லனா காட்டினதுக்கு பொறுப்பேத்தாத சொல்லிட்டேனா? உன்னோட காதலுக்காக அந்த ஆள் வர எடுத்து வச்சிருக்கேன். இதுல சும்மாவே அந்த ஆளுக்கு எனக்கும் ஆகாது. இதுல உண்டாள் வர சும்மா இருப்பாள்னு நினைக்கிறியா? இப்பவே போய் என் அப்பாட்ட பத்தி வச்சிருப்பாள். சும்மா கூட இந்த மனுஷனை இதுக்குள்ள இழுத்து விட்டதுக்கு என்னெல்லாம் அனுபவிக்க போறணும். சரி விடு மச்சான். ஃப்ரெண்ட்ஸோட காதல வளர்த்து விட்டியண்டா உன்ற காதல் தானா வளரும் மச்சான். கேட்டா அந்த விளக்கு மாத்த கிராமத்துல இருக்கிறவளையே என்னால கரெக்ட் பண்ண முடியல. உனக்கு என்ன குள்ள மச்சான்? ஹீரோ மாதிரி தானே இருக்க. எல்லாம் அந்த ஆளாலதான். அந்த ஆளுக்கு மகனா பிறந்து என்ன பிரயோசனம்? இந்த ஆளோட பிள்ளையாண்டு எல்லாருமே தலை தெறிக்க ஓடுறாள். ஏண்டா அவ்வளவு பெரிய ஆள் அவன் அப்ப? இந்த ஊருக்கு தான் அந்த ஆள் பெரிய ஆள். எனக்கெல்லாம் அந்த டம்மி பீசுடா. அப்புறம் என்ன ஃபீல் பண்ற? உனக்கு கீர்த்தியோட அப்பனையும் சித்தப்பனையும் பத்தி தெரியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. நேரா என் அப்பனிட்டு போய் மாப்பிள்ளை கட்டுவானுங்கடா. அப்புறம் உன் காதலுக்கு சங்கு தாண்டி வாய கழுவிடா பிரதேசி. கீர்த்தி எனக்கு தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாதுடா. யாருக்காகவும் கீர்த்தியை நான் முட்டு தர மாட்டேன். பேசாம நீ போய் அவங்க கிட்ட பொண்ணு கட்டுறேன். அவளே லவ்வை ஏத்துக்கல. இப்ப போய் பொண்ணு கேட்க முடியுமா? அதுவும் சரிதான். ஆமா, இவன் எதுக்கு உருண்டு இருக்கான்? டே மச்சான், டே மாப்பு, டே உன்னதாண்டா. டே மச்சான், என்னடா சங்கர், நீ எப்ப வந்தீங்க? டேய், அப்ப நீ இவ்வளவு நேரம் கற்பனை உலகத்திலே இருந்த. என்னாச்சு மச்சான்? ஒன்னும் இல்ல. டேய் உருட்டாதடா. ஆப்பு வச்சுட்டாளா? ஆப்பு வாய வச்சுட்டு சும்மா இருந்தா பண்ணடா. என்னாச்சுடா? எப்ப பாரு கலகலப்பா இருக்கிற நீ. என்னாச்சு இன்னைக்கு? அது வந்துடா. அது டேய் உன் எழுவிய பார்த்தா என்னமோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்க. என்னன்னு சொல்லி சொல்லடா. ஆமா, உன் மொழியே சரியில்லை. என்னடா திருட்டு வேலை பண்ண மச்சான்? அது ஆட்ட பாவி. ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லடா, அது எனக்கு இப்படியெல்லாம் ஆக மட்டும் தெரியாதடா. சும்மா பண்ணுக்குத்தான் அப்படி ஒன்னும் புட்டான்னு வச்சுக்கோ. டேய் இது வில்லேஜ்டா. எங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஒரு பிள்ளையோட எதிர்காலத்தையே வீணாக்கிட்டு வந்திருக்க முட்டாள். டே மச்சான், இவன் பெரும்பாலும் கீர்த்தியோட தங்கச்சிக்கிட்ட தான் இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கிளவிதான் இந்த வேலையெல்லாம் பாக்கும். என்னடா சொல்ற? கீர்த்திக்கு தங்கச்சி இருக்கா? ஆமாண்டா, அவ சித்தி பொண்ணு. அந்த வீட்டுல பிறந்த பொண்ணுங்க பாவண்டா. அந்த வீட்டுல அந்த கிளவி வைக்கிறதான் சட்டம். அதுலயும் கீர்த்தியோட கூட பிறந்த ஒரு அக்கா ரொம்ப பாவண்டா. கீர்த்தி சொல்லிருக்காள்டா. அந்த கிளவிக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். வாய மூடு குழங்கு. நீ பார்த்த வேலையால அந்த பிள்ளையோட படிப்பே போச்சுடா. எனக்கு அது கீர்த்தியோட தங்கச்சி எப்படிடா தெரியும்? உன்னால ஒரு பிள்ளையோட எதிர்காலமே போயிட்டு என்ன பண்ண போற? இப்ப அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னடா சொல்ற? நீ வேற புளியர் குண்ட தூக்கி போட்டுட்ட. இன்னுமா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிற? எப்படியும் அவளுக்கு மாப்பிள்ள பாத்துருப்பாங்களா? கீர்த்தி அளவுக்கு அவர் ரொம்ப தைரியமானவள் எல்லாம் இல்ல. கீர்த்தியண்டா கூட அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆள் தான். ஆனா சந்தியாக்கு அவங்க அப்பாவை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லடா. அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். விடு. ஹாய் மை டியர் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னால இவ்வளவு தான் வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சது. முதலாவது விஷயம், எங்க ஊர்ல இப்ப அடிக்கடி பவர் கட் ஆகுது. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல நிறைய சவுண்ட் கேட்கும். எங்க வீட்டுல மெக்கானிக் வேலை நடந்துட்டு இருக்கு. சோ என்னால வீடியோ சுத்தமா எடுக்கவே முடியல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இரும்பு சத்தத்துல என்னால வீடியோ எடுக்க முடியாதுப்பா. அந்த சத்தத்துல வீடியோ எடுக்கிறது ரொம்ப எரிச்சல் தான் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம இங்க பயங்கர காத்து வர அடிக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டெய்லியும் வீடியோ போட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எடிட் பண்ற எனக்கு தாப்பா தெரியும். இவ்வளவு இறைச்சல எடிட் பண்ணி போடுறது எனக்கே ரொம்ப எரிச்சலா உண்டாகுது. சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் போடுறேன். அப்படி இருந்தும் பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்கத்தான் செய்து மன்னிச்சுக்கோங்க. ஒன்றை விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான், இந்த சேனல்ல நான் போட்டுட்டு இருந்த பழைய வீடியோ எதுவுமே வராது. ஓகேவா? அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதான். என்னோட உடம்பை நான் பாத்துக்கணும் இல்லையா? சோ காதலுக்கு மரியாதை என்ற சீரியல் மட்டும் இதுல வரும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.